ஹாப்பி டே. இன்னைக்கு February 26. நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் 0.63% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.81% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 1.26% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் யூஎஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன இந்தியன் ஏடிஆர் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 2.89% கிரீன். விப்ரோ ஏடிஆர் 2.80% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 0.25% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 1.22% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ICICI பேங்க் ஏடிஆர் 0.68% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே மிக்ஸ்ல தான் இருக்கு. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.19% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.12% கிரீன். நிஃப்டி ஃபின் சர்வீசஸ் 0.01% கிரீன் ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 0.06% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 100, நிஃப்டி மிட் கேப் 100 எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் 100 ஆல்சோ இன் கிரீன். நிஃப்டி ஆட்டோ 0.42% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி FMCG 0.21% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி 1.14% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி அல்ஃபா 50 ஸோ எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி FMCG தான் இன்னைக்கு டவுன். மார்க்கெட் டேட்டால போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50ல யாரு டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா டாப் 20 கெய்னர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கல் 2.37% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெக் மஹிந்திரா 1.84% கிரீன். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 1.83% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எட்டர்னல் 1.50% கிரீன். எஸ்டர்டே எட்டர்னல்ல ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. அண்ட் தென் SBI லைஃப் 1.29% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸ் ஹெல்த் 1.19% கிரீன். அண்ட் HCL டெக் 1.10% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல் இந்தியா தான் இன்னைக்கு டாப் லாசர் 1.31% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் அதானி என்டர்பிரைசஸ் 0.76% டவுன். பவர் கிரிட் 0.63% டவுன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 0.54% டவுன். ஸோ டாடா கன்சியூமர் அண்ட் தென் ஏஷியன் பெயிண்ட், அல்ட்ரா டெக் சிமெண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஸோ எல்லாமே இன்னைக்கு ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டால போய் இண்டிசஸ் பார்த்தலாம். செக்டார் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தலாம். செக்டார் இண்டிசஸ் வந்தாச்சு. இப்போ நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 0.44% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி FMCG 0.26% ரெட். நிஃப்டி ஐடி 1.16% கிரீன். நிஃப்டி மீடியா 0.13% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மெட்டல் 0.04% கிரீன். நிஃப்டி ஃபார்மா 1.03% கிரீன். நிஃப்டி PSU பேங்க் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது. PSU பேங்க் இன்னைக்கு ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.06% ரெட். நிஃப்டி பிரைவேட் பேங்க் 0.17% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி 0.03% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 1.07% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கன்சூமர் டூரபிள்ஸ் ஆல்சோ இன் கிரீன் 0.33%. Nifty oil and gas 0.32% green. Nifty mid small healthcare 1.07% green. And then Nifty mid small IT and telecom 1.37% green. Nifty chemical 0.43% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டாப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி தான் 1.16% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி அண்ட் மிட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் இவங்க ரெண்டு பேரும் தான் டாப் கெய்னர் நிஃப்டி இண்டெக்ஸ்ல செக்டார் வைஸ்ல நான் சொல்றது. அண்ட் தென் FMCG தான் 0.26% இன்னைக்கு டவுன். அவங்க தான் இன்னைக்கு லூசர். சரி, இப்போ BSE எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.23% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 82,465.91ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபி 90.85ல போயிட்டு இருக்கு. and then gold and silver prices பார்த்தறலாம். so இன்னைக்கு gold prices 26th February 10 AM பார்த்துட்டு இருக்கோம். gold 24 carat gold பாத்தீங்கன்னா
116 போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் 14,773 போயிட்டு இருக்கு பெர் கிராமுக்கு. 20 கேரட் கோல்ட் 13,430, 18 கேரட் 12,087 போயிட்டு இருக்கு பெர் கிராமுக்கு. அதே சில்வர் ரேட் பார்த்தா February 26 இன்னைக்கு 10 AM நிலவரப்படி சில்வர் 995 பெர் கிராமுக்கு 267 போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, அதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெட்டா, அதாவது ஃபேஸ்புக், ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ் இன்டெலிஜென்ஸ் REIL, அவங்க நியூ ஷேர்ஸ் ஒர்த் ஆஃப் 853.2 crores செல் பண்ணியிருக்காங்க. அதாவது மெட்டா ஃபேஸ்புக் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ் இன்டெலிஜென்ஸ்ல. 30% ஸ்டேக்கு இப்போ மெட்டா கிட்ட இருக்கு, எஸ்பெஷலி இன் ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ் இன்டெலிஜென்ஸ்ல. ரிலையன்ஸ் கிட்ட 70% இருக்கு. ஸோ மெட்டா 30%, ரிலையன்ஸ் 70%. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல், இதோட மெயின் கோல் பார்ட்னர்ஷிப்காக தான். மெயினாக ஏஐ, பில்டிங் என்டர்பிரைசஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஸ்பெஷலாக இந்தியாவிலே மேக் பண்ணுறதுக்கு, ஸோ இந்தியன் பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக மேக் பண்ணுறதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் 30:70 போட்டிருக்காங்க. இதுக்கு ரிலையன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.23% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 648, ஸ்டாக்கோட PE 24.7, கரண்ட் பிரைஸ் 1401, 52 வீக் ஹை 1612, 52 வீக் லோ 1115, டிவிடெண்ட் yield 0.39%, return on equity 8.40%. ஆதித்யா இன்ஃபோடெக் அண்ட் டிக்சன் டெக்னாலஜிஸ், இதை பற்றி நம்ம எஸ்டர்டேவே பார்த்துருந்தோம். இதில் நேற்றுக்கு ஸ்டேக் செல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துருந்தோம். பண்ணி முடிச்சுட்டாங்க. 5.3% ஆஃப் ஸ்டேக். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செபி ரூல்ஸ் படி 75% அண்ட் பிலோ தான் வச்சுருக்கணும் ப்ரமோட்டர்ஸ், பேலன்ஸ் 25% பப்ளிக் கிட்ட தான் இருக்கணும். ஸோ அதை மீன் பண்ணி தான் செல் பண்ணாங்க. அந்த பிளாக் டீல் 921 crore நடந்திருக்கு. யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா மோதிலால் ஆஸ்வால், கொட்டக் மஹிந்திரா, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் and then HDFC லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆதித்யா இன்ஃபோடெக் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆதித்யா இன்ஃபோடெக் 2.58% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டேவும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புக் வேல்யூ 135, ஸ்டாக்கோட PE 75, கரண்ட் பிரைஸ் 1615, டிவிடெண்ட் தரதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.8%, 52 வீக் ஹை 1748, 52 வீக் லோ 1015. அடுத்ததா கேஃபின் டெக்னாலஜிஸ். கேஃபின் டெக்னாலஜிஸும் கேம்ஸ், CAMSன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் சென்ட்ரல், அதாவது MFC டெக்னாலஜிஸ்ன்றத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மெயினாக இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சொல்லலாம். இந்த ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் மெயினாக மியூச்சுவல் ஃபண்டுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூலி இண்டிபெண்ட்டாக மாறணும்னு சொல்லிட்டு இது இந்த MFC டெக்னாலஜிஸ்க்கு CEO அண்ட் சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அஸ் CEOவா பண்ணியிருக்காங்க. அண்ட் சுப்ரதா பந்தோபாத்யாயன்றவங்கள சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பென்ஷன் ரெகுலேட்டர் ஃபார்மர் ஹெட் ஆஃப் பென்ஷன் ரெகுலேட்டருக்கு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஃபின் டெக்னாலஜிஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளாட்டாக தான் 0.08% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 84.8, கரண்ட் ப்ரைஸ் 998, ஸ்டாக்கோட PE 48.7, டிவிடெண்ட் 0.74%, return on equity 25%, 52 week high 1388, 52 week low 823. அடுத்ததா SBI லைஃப் இன்சூரன்ஸ் இன்டரிம் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. 2.70 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. SBI லைஃப் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.32% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 190, ஸ்டாக்கோட PE 85, கரண்ட் பிரைஸ் 2100, 52 week high 2133, 52 week low 1380, dividend yield 0.13%, return on equity 15.1%.
அடுத்ததா ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ், இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 423 crore ஆர்டர் ஃபார் பென் இன்ஜெக்டர்ஸ். ஸோ பென் இன்ஜெக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல பேஷன்ஸ் இன்ஜெக்ஷன். ஸோ அதுதான் அது மேக் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் கிடைச்சிருக்கு. இது ஒரு லாங் டேர்ம் கிடைச்சிருக்கு 4 years வரைக்கும். ஸோ கம்பெனி until 2029 வரைக்கும் இதனால நல்லா ப்ராஃபிட்ல இருக்கும், லாங் டேர்முக்கு ஸ்டடி இன்கம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயின் நியூஸ்னா இப்போ இந்த கம்பெனி அவங்க மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஹெவிலி டுவர்ட் ஹெல்த் கேர் தான், ஹெல்த் கேர் பிளாஸ்டிக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக ரீசெண்டாக நியூ ஹெல்த் கேர் பாஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூ ஃபேக்ட்ரி இன் அபுதாபிலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டு மேக் மோர் ஆஃப் திஸ் மெடிக்கல் டிவைசஸ். ஸோ இதுக்கு இந்த ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 3.67% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2010 இப்ப கரண்ட் பிரைஸ், ஸ்டாக்கோட PE 65, புக் வேல்யூ 123, டிவிடெண்ட் 0.09%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15.3%. 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 2800, 52 வீக் லோ 1373. அடுத்ததா NMDC, ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஓர் ப்ரொடியூசர், இவங்களுக்கு 2 ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பில்டிங் ரெசிடென்ஷியல் டவர் பில்ட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் 284.52 crore கிடைச்சிருக்கு. அடுத்ததா டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் பண்ற ப்ராஜெக்ட் 371.69 crore கிடைச்சிருக்கு. இதுக்கான டைம் லைன் 21 months சொல்லியிருக்காங்க இந்த டவுன்ஷிப்க்கு. ஸோ இப்போ என்ன முக்கியமா நம்ம பார்க்கணும்னா RVNL யூஸ்வலா என்ன பில்ட் பண்ணுவாங்க, ரயில்வே ட்ராக்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் தான் பில்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பில்டிங் ஹோம்ன்றது அண்ட் எஸ்பெஷலி இன் ஸ்மால் சிட்டிஸ்ன்றது இப்போ புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா மோர் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க NMDC. ஸோ NMDC இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1.05% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 36.9, ஸ்டாக்கோட P 10.6, கரண்ட் பிரைஸ் 82.7, 52 வீக் ஹை 86.8, 52 வீக் லோ 55.5, டிவிடெண்ட் 3.94%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23.6%. KP எனர்ஜிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 40.8 மெகாவாட் ஹைபிரிட் பவர் பிளான்ட். ஹைபிரிட்னா இதுல விண்ட் டர்பைனும் யூஸ் பண்ண போறாங்க, சோலார் பேனலும் யூஸ் பண்ண போறாங்க, அதனாலதான் ஹைபிரிட். இது ஒரு ட்ரங்கி ப்ராஜெக்ட். ட்ரங்கி ப்ராஜெக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றது, அதாவது அவங்க மிஷின்ஸை ஹேண்டில் பண்ணி அது பவர் கிரிட், குஜராத்ல உள்ள பவர் கிரிட்டோட கனெக்ட் பண்றது வரைக்கும் இவங்களோடது தான். அதனாலதான் இன்னைக்கு KP எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கா என்னன்னு பார்க்கலாம். 1.90% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 56.4, கரண்ட் பிரைஸ் 293, ஸ்டாக்கோட P 13.3, டிவிடெண்ட் 0.23%, 52 வீக் ஹை 584, லோ 274, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 45.4%. அடுத்ததா XT குளோபல் இன்ஃபோடெக், இவங்களோட US டீம் ஒரு கான்ட்ராக்ட் ஒன் பண்ணியிருக்காங்க டெக்சாஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிட்ட இருந்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அங்கே உள்ள இன்ஜினியர்ஸ்க்கு, சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி ரோடை டிசைன் பண்ணுறது, பிரிட்ஜை எப்படி ஃபாஸ்டாக பில்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்துக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஹைடெக் ப்ராஜெக்ட். இது ஒர்க் பார்த்தீங்கன்னா 7.2 crore. XT குளோபல் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 20% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு கான்ட்ராக்ட்னால. புக் வேல்யூ 14.4, கரண்ட் பிரைஸ் 33.2, ஸ்டாக்கோட P 48.5, 52 வீக் ஹை 46.3, 52 வீக் லோ 25.2, டிவிடெண்ட் 0.15%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.21%. ஸோ இன்னைக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அவங்க ஒரு வெயிட் லாஸ் பென் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ட்ரக் நேம் பார்த்தீங்கன்னா செமாக்ளோடைட், இது சீக்கிரம் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த வெயிட் லாஸ் பென் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சிவ் பென்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டோசேஜுக்கு ஏற்ற மாரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சிவ் பென்ஸ் இருக்கும். ஆனால் இது இப்போ தேவையில்லை, ஸ்பெஷல் ரீயூசபிள் பென் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க ஜைடஸ்.
அது மட்டும் இல்லாம இந்த ட்ரக்குக்கு டைம் லைன் பாத்தீங்கன்னா பேட்டன்ட், அதாவது லீகல் ஷீல்டு பாத்தீங்கன்னா மார்ச் 2026 முடிவடைய போது. அதுக்குள்ள நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் செல்லிங் அண்டர் த நேம்ஸ் ஆஃப் செமாக்ளைன் அண்ட் மாஷிமான்ற பேர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஸோ இதுக்கு ஜைடஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1.64% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 251, கரண்ட் பிரைஸ் 934, ஸ்டாக்கோட பி 18.4, 52 வீக் ஹை 1059, 52 வீக் லோ 780, 795, டிவிடெண்ட் 1.20% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21.2%. அடுத்ததா லூபின்ல ஒரு டாக்ஸ் செக்அப் போயிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லூபின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஜஸ்ட் செக்அப் தான், இதை பத்தி இன்வெஸ்டர்ஸ் ஒரி பண்ணிக்க வேணாம், இது ரொட்டீனா நடக்கிறது தான், இதனால எங்க ஃபேக்டரிஸ் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எதுவுமே ஸ்டாப் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. லூபின் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1.35% greenல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 430, கரண்ட் பிரைஸ் 2323, 52 வீக் ஹை 2331, 52 வீக் லோ 1774, டிவிடெண்ட் 0.52%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.6%, PE 21.4. எம்வி போட்டோவோல்டாயிக் நமக்கே தெரியும், எஸ்டர்டே சோலார் ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த 126% யூஎஸ் டாரிஃபால டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு எல்லாமே கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல எம்வி போட்டோவோல்டாயிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யூஎஸ் டாக்ஸ் நியூஸ்க்கு இந்த 126% டாக்ஸ் எங்களை பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினா நாங்க சோலார் பேனல்ஸ் இன்சைட் இந்தியா தான் செல் பண்றோம், ஒன்லி டு இந்தியன் கஸ்டமர்ஸ். ஸோ எங்க செல்லிங் யூஎஸ்ஐ டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதனால அமெரிக்கன் டாக்ஸ் எங்க ப்ராஃபிட்டை ஹர்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. எம்வி போட்டோவோல்டாயிக் 3.48% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 13.8, ஸ்டாக்கோட PE 26.1, கரண்ட் பிரைஸ் 201, 52 வீக் ஹை 248, 52 வீக் லோ 172, டிவிடெண்ட் தரதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 105%. ஏஎம்சி சோலார் அவங்களுக்கு ஒரு பேட்டரி ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு ராஜஸ்தான்ல ஜெய்சல்மார்ல. ஸோ 19 மெகாவாட் பவருக்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஏஎம்சி சோலார் ஏசிஎம்இ சோலார் 0.06% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 78.9, ஸ்டாக்கோட PE 28.3, கரண்ட் பிரைஸ் 234, 52 வீக் ஹை 324, 52 வீக் லோ 173, டிவிடெண்ட் 0.09%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.57%. அடுத்ததா என்டிபிசி கிரீன் எனர்ஜி, இவங்க ஒரு நியூ விண்ட் பவர் ப்ராஜெக்ட் குஜராத்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 50 மெகாவாட்கான கிளீன் எனர்ஜி. ஸோ இதோட டோட்டல் கெப்பாசிட்டி இவங்களுக்கு இந்த 50 மெகாவாட்டும் ஆட் ஆகி 9201.80 மெகாவாட்க்கு இருக்கு இவங்க கிட்ட கெப்பாசிட்டி. என்டிபிசி கிரீன் எனர்ஜி 0.02% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 20.2, ஸ்டாக்கோட PE 136, கரண்ட் பிரைஸ் 903, 52 வீக் ஹை 118, 52 வீக் லோ 84, டிவிடெண்ட் தரதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3.85%. இன்னைக்கு சோலார் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே வாரி எனர்ஜிஸ் மோர் தென் 10% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு 1.15% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. And then Premier Energies 0.21% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. And then Vikram Solar 0.71% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சில சோலார் ஸ்டாக்ஸ் ரெட்லையும் சில சோலார் ஸ்டாக்ஸ் கிரீன்லையும் மாறி மாறி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.